50-55 வரைக்கும் விமென்க்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ஏஜ் தாண்டின அப்புறமா அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடெக்ஷன் இருக்காது. அப்பதான் ஃபீமேல்ஸ்ல ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வரும். ஸோ நம்ம பிசிஓஎஸ், மெனோபாஸ் இதுவும் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ்க்கு ஒரு காரணமா வருதா? யா கரெக்ட். பிகாஸ் ஸோ யூஸ்வலி ஃபீமேல்ஸில் இருக்கும்போது அப் டு 80 to 85 சென்டிமீட்டர்ஸ் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஓகே. ஸோ அதுக்கு மேலே வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நிறையா இருக்குது. அப்படி இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ப்ரெக்னன்சிக்கு பிறகு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவாங்கல்ல. ஸோ அந்த ஒபிசிட்டி கூட இந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூஸுக்கு காரணமாக வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 1 to 1.5 year ஆகும் ஃபார் ஆல் த ப்ரெக்னன்சி சேஞ்சஸ் ரிவர்ட் ஆகுதுக்கு. பட் பியாண்ட் தட் அப்படியே ஓவர் வெயிட் போயிடுச்சுன்னா டெஃபினெட்லி கரெக்டாக ஒரு 8 hours ஸ்லீப் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர காரணமாக இருக்குது. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெல்னஸ் வேவ்ல எதை சார்ந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்ட் சார்ந்த ஏல்மெண்ட்ஸ் அண்ட் அதனால வர பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம். பேசிக்கா இப்போ ஹார்ட் சார்ந்த ஹெல்த்ல என்ன மாதிரியான இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு அது சார்ந்து தான் பார்க்க போறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ராதாபிரியா நினைச்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஆன்சைட்டி, அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் அதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அடிக்கடி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ லைக் சொல்லுவாங்கல்ல, நம்ம மனசில் இருந்து அவ்வளோ அழறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஹார்ட்டோட பீட்டிங் ரேட்டில் இல்லை ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுவும் காரணமாக வாய்ப்பு இருக்கா? ஸோ யூஸ்வலி இஃப் அட் ஆல் பீப்புளுக்கு டென்ஷன் இருந்தால் ஆர் எனி ஆங்ஸைட்டி, எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட் அட் ஹோம், எப்படி எக்ஸாம் டென்ஷனு அப்படி இருந்தால் தெர் இஸ் எ சான்ஸ் தட் யுவர் ஹார்ட் பீட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கேன் ஹேப்பன். ಅಂದರೆ ಹಾರ್ಟ್ ರೇಟ್ ನಾರ್ಮಲಿ ವಿಸೆ 60 to 90 அப்படி இருக்கணும் ಅಂತ. ஸோ யூஸ்வலி சில பேருக்கு 120, 130 வரைக்கும் கூட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அந்த டைமில் 110 to 120 இன்க்ரீஸ் ஆகுது, உடனே ஒன்ஸ் த சிச்சுவேஷன் இஸ் ரிலீவ்டு செட்டில் ஆகுது, அப்படி இருந்தால் ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை. But also there is some entity called broken heart syndrome, or which we call as stress cardiomyopathy ಅಂತ சொல்லும். அதில் எப்படி இருந்தே இப்படி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், தெர் இஸ் எ ஃபைட் இன் த ஃபேமிலி, அப்படி இருக்கும்போது யூஸ்வலி ஃபீமேல்ஸில் நிறையா பார்ப்போம் இந்த சுச்சுவேஷன்னா. கம்பேர்ட் டு மேல்ஸ் இட் இஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட் இன் இந்த விமென்லாம். ஸோ அப்படி இந்த ஹார்ட் பம்பிங் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் அந்த ட்ரிகர்னால தான் ஹார்ட் பம்பிங் கூட கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் கார்டியோமைபதி ಅಂತ சொல்லும். இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிவர்சிபிள் சுச்சுவேஷன் தான். பட் அந்த டைமில் யூ நீட் டு சி அ டாக்டர், பார்த்துட்டு எக்கோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு தே வில் கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். அதுக்கப்புறமா மெடிசன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலி சில பேருக்கு 1 week to 3 weeks செட்டில் ஆகும். ஃபார் சம் பீப்புள் 3 to 6 months ஆகும். பட் இட் இஸ் அ ரிவர்சிபிள் கண்டிஷன். ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆண்களோட பெண்களுக்கு தான் நிறைய ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ் சீக்கிரமாக வர்றது பார்க்க முடியுதுல்ல. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸோ யூஸ்வலி என்ன சொல்லுவோம் விமென்க்கு அன்டில் தே அட்டைன் த மெனோபாஸ் அண்ட் ஆல் யூஸ்வலி த ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் லைக் எ ப்ரொடெக்டிவ் ஹார்மோன். ஸோ முன்னாடி என்ன தியரி அந்த மெனோபாசல் ஏஜ் வரைக்கும் 50-55 வரைக்கும் விமென்க்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸு. அந்த ஏஜ் தாண்டின அப்புறமா அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ யூஸ்வலி அப்போ தான் ஃபீமேல்ஸில் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் நிறையா வரும், இந்த பிளாக் ஃபார்ம் ஆகுது, எல்லாமே இருந்துருச்சு. பட் இப்போ கன்சிடரிங் இந்த நம்ம சேஞ்சஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, டயட்ரி சேஞ்சஸ்ஸு, ஆல் தீஸ் வித் இன்க்ரீசிங் டியூரேஷன் இப்போ விமெனில் கூட நாங்கள் ஏர்லியாகவே பிகாஸ் ஆஃப் தீஸ் எஸ்பெஷலி வித் இந்த நிறையா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு, ஹார்மோனல் இஷ்யூஸு, பிசிஓஎஸ்ஸு. ஸோ இதனால்தான் இப்போ ரீசெண்டாகி வி ஆர் ஆல்சோ சீயிங் விமென்ல ஏர்லியர் ஏஜ்லாவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ நம்ம பிசிஓஎஸ், மெனோபாஸ் இதுவும் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ்க்கு ஒரு காரணமாக வருதா? யா கரெக்ட். பிகாஸ் இந்த பிசிஓஎஸ் அன்னது யூஸ்வலி இட் இஸ் லைக் அ மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ வி ஹாவ் அன் என்டிட்டி கால் கார்டியோ மெட்டபாலிக். ಅಂದರೆ இஃப் பீப்புள் இந்த ஒபெசிட்டி இருக்குது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, எக்ஸசைஸ் எல்லாமே கிடையாது, அப்படி இருந்தால் தீஸ் ஆர் ஆல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்சோ யுவர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அப்படியே த ப்ரொடெக்டிவ் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இப்போ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டிஸ்ரப்ஷன் எல்லாமே இருக்கும் இந்த பிசிஓஎஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பீப்புள் வித் தட் மெயின்லி நாட் பிசிஓஎஸ்னால தான் கிடையாது, பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஒபேசிட்டி ஆர் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸு, அதனால தான் அவருக்கு இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்கும். ஸோ ஐ மீன் வெயிட் யூஸ்வலாக ஒபிசிட்டினால நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. பட் இப்போ ஒரு சிலருக்கு நார்மல் வெயிட்லேருந்து இன்னும் அதிகமாக இருந்தால் அது ஹார்ட் டிசீசஸ் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் சொன்ன கரெக்ட். ஸோ இப்போ யூஸ்வலி முன்னாடி எல்லாம் நாங்கள் பிஎம்ஐ ಅಂತ பேசிட்டே இருக்கோம். பிஎம்ஐ யூஸ்வலி 24 கீழே இருக்குன்னு, நார்மல் ரேஞ்ச் 18 to 24.
அப்படி இருக்கும். பட் இப்போ நவ் த கைட்லைன்ஸ் யூஸ்வலி வி ஸ்ட்ரெஸ் ஆன் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஒரு மென்கு விமென்கு டிஃப்ரெண்ட்டாக வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது. லைக் மென்கு அப் டு 80 சென்டிமீட்டர்ஸ் ஓகே, ஒரு ஃபீமேலுக்கு 88 மேலே இருந்தால் அது ஒபேசிட்டி மாதிரி. ஸோ வி மெஷர் த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் அப்படியே வேஸ்ட்டுக்கு ஹிப்புக்கு இருக்கிற ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோ டிஸ்ப்ரொபேஷனாக இருக்குது, ஹையாக இருக்குது. அப்படி இருந்தால் அவருக்கு கொஞ்சம் ரிஸ்க் நிறையா இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் நெவர் அபவுட் உங்கள் ஓவரால் ஆகி எவ்வளோ வெயிட் 58 இருந்தமா 68 இருந்தமா. பிகாஸ் சில பேர் ஆக்சுவலி ஹைட் இருப்பாங்க, பட் அவர் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கூட நிறையா இருக்கும். ஸோ இட் இஸ் பேசிக்கலி அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மோர் தேன் பிஎம்ஐ நமக்கு அட்லீஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ரிஸ்கில் இருக்குன்னு தான் தெரியும். ஸோ வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நார்மலான ஒரு பர்சனுக்கு? ஸோ யூஸ்வலி ஃபீமேல்ஸில் இருக்கும்போது அப் டு 80 to 85 சென்டிமீட்டர்ஸ் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஓகே. மென்ல அப் டு 90 சென்டிமீட்டர்ஸ் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஓகே. ஸோ அதுக்கு மேலே வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நிறையா இருக்குது அப்படி இருந்தால் இட் இஸ் மோர் லைக் அன் ஒபேசிட்டி ஆர் சென்ட்ரல் ஒபேசிட்டி. ஸோ இட் இஸ் டெல்லிங் அப்போ அவருக்கு கொஞ்சம் ஈவென்ச்சுவலி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கூட இருக்கு கம்பேர்ட் டு நார்மல் பீப்புள். ஓகே மேம். யூஸ்வலாக வந்து விமனை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிறகு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வெயிட் அதிகமாகும். ஒரு சில காலகட்டத்துக்கு வந்து அந்த வெயிட் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும்ல. ஸோ அந்த டைமும் அந்த ஒபிசிட்டி கூட இந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூஸுக்கு காரணமாக வாய்ப்பு இருக்கா? So pregnancy usually pregnant people get advice பண்ணும்போது up to 11 to 12 kgs throughout the pregnancy ಅನ್ನೋದು acceptable weight gain. Usually with trimester 3 kgs 4 kgs இப்படி increase ஆகணும் ಅಂತ. ஸோ யூஸ்வலி நம்ம இந்தியன் டயட்ரி ஹேபிட்ஸு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல்னால தான் அண்ட் சில பேஷண்ட்டுக்கு பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் யூஸ்வலி 15 to 16 kgs வரைக்கும் இன் அவர் செட்டப் யூஸ்வலி நாங்கள் வெயிட் கெயின் பார்ப்போம். பட் ஸோ பிகாஸ் ஆஃப் லாக்டேஷன் இட் செல்ஃப் இஸ் லைக் பர்ன்ஸ் அ லாட் ஆஃப் கேலரிஸ். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 6 monthsல அப்புறமா ஒன்ஸ் தேர் பேக் இன் டு ஆக்டிவிட்டி யூஸ்வலி ஈவென்ச்சுவலி வெயிட் லூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த அட்லீஸ்ட் 1 to 1.5 year ஆகும் ஃபார் ஆல் த ப்ரெக்னென்சி சேஞ்சஸ் ரிவர்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஈவன் ஃபார் த ஃபீமேல் பாடி கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்கு டு கம் டு பேஸ் லைன் அண்ட் ஆல் தட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 2 yearsக்குள்ளே தே ஷுட் ட்ரை அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி ரீகெயின் பண்ணதுக்கு ரிகவர் ஆகிறதுக்கு எல்லாமே. பட் பியாண்ட் தட் அப்படியே ஓவர் வெயிட் போயிடுச்சுன்னா டெஃபினெட்லி அந்த ஈவென்ச்சுவலி ஹார்ட் ப்ராப்ளம் டெவலப் ஆகிறதுக்கு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ வந்து ஒபிசிட்டி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம். யூஸ்வலாக வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து 24/7 கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்லீப் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு கரெக்டாக ஒரு 8 hours ஸ்லீப் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர காரணமாக இருக்கா? Yeah, definitely. It's a very thoughtful question because usually people say 10 hours தூங்கணும். சில பேருக்கு they feel 5 to 6 hours is enough for me. நான் இது மெஷின் மாதிரி ஓடலாம், ஐ கேன் ஜஸ்ட் கெட் டு மை ஆக்டிவிட்டி, நாளை இப்படி டே இருக்கு அண்ட் ஆல். பட் இப்போ என்ன வந்து ஸ்டடீஸ் பார்த்தா எனிதிங் less than 5 hours ஸ்லீப்பு ஆர் மோர் தேன் 9 hours ஸ்லீப்பு ரெண்டுமே ஹார்ம்ஃபுல் தான். ஸோ நிறையா நல்லா தூங்கணும், அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இருக்காது, வி நீட் மோர் ரெஸ்ட் அப்படி நினச்சிட்டு 10 hours 11 hours ஸ்லீப் பண்ணால் கூட இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஸோ இந்த ஸ்லீப்பு ஹார்ட் ப்ராப்ளம் ஆனது ஒரு யூ ஷேப்ட் கர்வ் மாதிரி. ಅಂದರೆ லெஸ் தேன் 5 to 6 hours ஸ்லீப் இருந்தாலும் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அப்படியே மோர் தேன் 9 hours இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். ஸோ ஐடியல்லி 7 to somewhere between 7 to 9 hours இஸ் ஐடியல். ஸோ இப்போ நம்ம இந்த கைட்லைன்ஸு ஆர் அவர் ரிகமெண்டேஷன் இஸ் ஆல்சோ கெட் adequate அந்த 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் adequate. அப்படி இருந்தால் பெட்டர். இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து லைக் வந்து இப்போ ஹார்ட் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறது கேட்குவாங்க. ஸோ அது வந்து அந்த பெயின் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் டிசீஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டமா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு? ஸோ ஸ்மோக்கிங் ಅನ್ನೋದು ரொம்ப இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் இட்ஸ் அ வெரி மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு, இந்த ரத்தக்குள்ள அடப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஸ்மோக்கிங் இஸ் லைக் அ க்ரானிக் ஒரு இன்ஃப்ளமேஷனரி சிச்சுவேஷன். அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஸ்மோக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இருந்தாலும் கூட இட் இஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் ஃபார் த பாடி. ஸோ அப்படியே உங்கள் ரத்த குழாயில் ஸ்லோவாகி இந்த பிளாக் ஃபார்ம் ஆகுது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மோக்கர்ஸ், லாங் ஸ்டாண்டிங் ஸ்மோக்கர்ஸ் ஒரு 5 years 10 years ஸ்மோக்கிங்கு, மிடில் ஏஜில் இருக்காங்க, நாட் ஜஸ்ட் மிடில் ஏஜ், ஈவன் 34 years 36 years, பிகாஸ் இந்த யங் ஏஜில் நாங்கள் நிறையா பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படி லெஃப்ட் சைட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ ஒரு நடந்தால் ஒரு மாதிரி அனீசினஸ், மூச்சு வாங்குது அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் எவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கும். அது
ஐ மீன் ஒரு சிலர் வந்து செயின் ஸ்மோக்கர்ஸா இல்லாம இருந்தா கூட எப்பயாச்சும் அப்பப்போ ஸ்மோக் பண்றவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த எப்பாச்சி ஸ்மோக் பண்ணது வந்து இஃப் இட் இஸ் வெரி வெரி அக்கேஷனலி லைக் லெட்ஸ் சே ஒன்லி ஒன்ஸ் இன் 6 months ஆர் ஒன்ஸ் இன் 3 months ஆர் ஒன்லி யூனோ பார்ட்டிஸில் அப்படி இருக்கும்போது இட்ஸ் நாட் த சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க். பட் நெவர்த்லெஸ் இந்த ஸ்மோக்கிங் அன்னது இட் இஸ் டெஃபினெட்லி ரிஸ்க் ஃபேக்டர். அது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். இப்போ ஒரு சிலரை பார்த்தோம்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், பட் வந்து வேற எந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. ஒரு சிலர் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலாக இருக்கும், பட் திடீர்னு வந்து ஹார்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன? திஸ் இஸ் வெரி குவைட் காமன் கொஷின். பிகாஸ் நிறைய பேர் நாங்கள் ஹார்ட் அட்டாக்ல இங்கே வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதுதான் பேட் கொலஸ்ட்ரால் அந்த லெவல் எப்பவுமே ரொம்ப ஹையெல்லாம் இருக்காது. ஸோ ஒரு 10 to 15% பேஷண்ட்ஸ்க்கு வி சி சம்திங் லைக் 160 150 அப்படி ஹையாக தான் இருக்கும். பட் சில பேஷண்ட்ஸ் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு 120 130 ரேஞ்சில் தான் இருக்கும். விச் யூஸ்வலி ஹெல்த்தியாக இருந்தால் நாங்கள் 120 130 பார்டர் லைனில் அது இருக்குது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம் அந்த அட்வைஸ் பண்ணோம். ஸோ அந்த கொஷின் தான் கேட்பாங்க. பட் இப்போ நான் பார்டர் லைனில் அது இருக்குது டாக்டர், எப்படி இந்த அட்டாக் மாதிரி வந்துருச்சு அன்னது. ஸோ ஒன் திங் இஸ், ஸோ கொலஸ்ட்ரால் அன்னது இந்த ஹார்ட் ரத்த குழாயில் அடப்பு வரதுக்கு ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது இல்லாமல் யூ ஹேவ் டயபெட்டிஸ், இந்த ஸ்மோக்கிங்கு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, ஹைப்பர் டென்ஷனு, கிட்னி இஷ்யூஸு, இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ கேன் கண்ட்ரிபியூட் அது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் நார்மலாக தான் இருக்குது டசன்ட் மீன் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அந்த. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ் தான், நிறையா ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்களா, ஜெனட்டிக் இஷ்யூஸ் கூட லைக் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு காரணமாகலாம் அப்படின்னு. ஸோ வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நான் எந்த ஏஜில் வந்து எனக்கு ஹார்ட் ரிலேட்டடாக எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்? ஸோ யூஸ்வலி உங்களுக்கு இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆனது எஸ்பெஷலி உங்கள் மதருக்கு ஆர் ஃபாதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் தான் யூஸ்வலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான் சொல்லும். ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, மதருக்கு ஃபாதருக்கு அந்த யங் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துருச்சு அப்படி இருந்தால் ரொம்ப டீனேஜில் எல்லாம் செக் பண்ண வேண்டாம். பட் இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் அண்ட் ஆல் இப்போ இந்த பீடியாட்ரிக் கைட்லைன்ஸ் கூட ஒன்ஸ் 18 கிராஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் செக் பண்ணது பெட்டர் இஸ் வாட் தே சே. பிகாஸ் இந்த ஜெனட்டிக்ஸ் ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா அப்படி எல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்குது கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் கூட. பட் அதர்வைஸ் ஆல்சோ அட்லீஸ்ட் ஒரு டைம் ஒன்ஸ் யூ ஆர் க்ளோஸ் டு டச்சிங் 30 ஆர் சம்திங் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் ஒரு பேஸ் லைன் செக் மட்டும் பண்ணிட்டு பார்க்கறது பெட்டர். ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் ஜஸ்ட் ஒரு பேஸ் லைன் இசிஜி எப்படி இருக்கு அந்த பார்க்குது. யூஸ்வலாக வந்து இப்போ ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் தான், சேஞ்சிங் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து திரும்ப வந்து எது ஹெல்த்தியான வழியோ அது நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஹார்ட் டிசீசஸ் வந்து மொத்தமாக குணமாக வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் நிறையா ஹார்ட் இஷ்யூஸ்னால் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். பட் எவ்வளோ லோகு ரிவர்ஸ் பண்ணலான்னது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அவருக்கு அதர் சுச்சுவேஷனு சேம் திங் லைக் டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, சம் ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் இருக்கா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இருக்கா, அப்படியே சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ். ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஒரு லோகு ஒரு 20% பிளாக் இருக்குது, 30% ஆர் பிபி இருக்குது. ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப நாள் இந்த இருக்கா ஆர் நாங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் எந்த ஸ்டேஜில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி எவ்வளோ மோசமாக அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அண்ட் என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காரா ஆர் லைக் அது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் நாங்கள் டெஃபினெட்லி ரிவர்ஸ் பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜஸில் ஐடென்டிஃபை பண்ணோம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது ஆர் பார்டர் லைன் பிபி இஷ்யூஸ் இருக்குது, நல்லாவே நாங்கள் சால்ட் ரிடக்ஷனு, எக்ஸசைஸு அப்படி எல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அது. பட் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்குது அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். பட் நாங்கள் அதுக்கு சேர்த்து ட்ரீட்மெண்ட் கூட எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் இருந்துச்சு, பட் வந்து அவங்க சர்ஜரியோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கேஷன் மூலமாக அது சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அது ரெகுலராக ஒரு செக்கப் தேவையா, இல்லை அது சரியாச்சு அது திரும்ப வராது அப்படின்ற? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அவருக்கு பைபாஸ் பண்ணாரு, ஸ்டென்ட் பண்ணாரு, அப்படி இருக்குது, கரெக்ட் ஆகிட்டாங்க, இப்போ நல்லாமே ஹீஸ் லீடிங் எ நார்மல் லைஃப் ஸ்டைலு, மெடிசன் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும்போது கூட அட்லீஸ்ட் 6 months to 1 year நீங்கள் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்கணும் அது. பிகாஸ் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸு அந்த சுகர் லெவல்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் இப்போ நல்லா ஆகிட்டோம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாமே இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு அந்த மாதிரி அடப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அட்லீஸ்ட் 6 months to 1 year ஃபாலோ அப் மட்டும் கண்டிப்பாக இருக்கிறது பெட்டர். ஸோ ஃபைனலி வந்து ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது சரியா இருக்கும்? ஸோ மெயின் திங் இஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெப்போர்ஷனேட்டாக எடுக்கணும். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் கம்ப்ளீட்லி கீட்டோ டயட் ஓன்லி ஃபேட் தான் எடுக்க போகிறேன் ஆர் ஓன்லி ஹை ப்ரோட்டீன் டயட் தான் எடுக்க போகிறேன் அப்படி இல்லை. ஸோ யூஸ்வலி உங்கள்
டயட்டில் இட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதுக்கு ரொம்ப லிமிட் ஒன்றும் இல்லை. யூ கேன் ஈட் எனி அமௌண்ட் ஆஃப் அந்த இட் ஷுட் பி லைக் அ கலர்ஃபுல் பிளேட். அது அண்ட் டெஃபினெட்லி உங்கள் பாடி வெயிட் லோவுக்கு ப்ரோட்டீன் மட்டும் எடுக்கணும். அண்ட் ஃபேட் ஷுட் பி ஒன்லி 20%. அந்த ஹெல்தி ஃபேட் எல்லாமே இருக்கும், அது மட்டும் 20% ஆஃப் த ஃபேட்ஸ். அண்ட் ஹோல் ஃபுட் லைக் மல்டிகிரெயின் எல்லாமே, அதர்வைஸ் இந்த ப்ரௌன் ரைஸ் மாதிரி வேர் ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்க ஃபுட் ப்ராடக்ட் அப்படி இருக்குது பெட்டர். பட் இந்த ஹை கொலஸ்ட்ரால் ப்ராடக்ட் லைக் கேஷ்யூ நட்டு, இந்த கிரவுண்ட் நட்டு அண்ட் நிறைய கோகோனட்டு, ஃபுல் க்ரீம் மில்க் ப்ராடக்ட்ஸு அப்படி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் மாட்ரேஷனில் எடுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ ஹார்ட் டிசீசஸோட யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட வராங்க, அவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அவருக்கு அந்த அட்வைஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவருக்கு எக்ஸிஸ்டிங் ஹார்ட் கண்டிஷன் என்ன ஹார்ட் கண்டிஷன் ಅಂತ. அவருக்கு பம்பிங் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, முன்னாடி ஹார்ட் பிளாக் அப்படி ஒன்றுமே இல்லை, ஒன்லி ஜஸ்ட் பிபி மட்டும் தான் இருக்குது. அப்படி இருந்த மெயின் திங் இஸ் எப்படி இருந்தாலும் ஈவன் ஃபார் அ நார்மல் பர்சன் ஆர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பர்சனுக்கு எவ்ரிடே அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 5 days அட்லீஸ்ட் 45 minutes பிரிஸ்க் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ மெயின்லி இட்ஸ் ஆல்வேஸ் கீப் மூவிங். ஸோ சிட்டிங் இஸ் லைக் த நியூ ஸ்மோக்கிங் மாதிரி. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 45 minutes பர் டே, வாரத்தில் அட்லீஸ்ட் 5 days 2 consecutive days ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அலாங் வித் தட் உங்கள் லைஃப் இந்த டயட்ரி ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றினா ஐ திங்க் இட்ஸ் ஈஸி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இட்ஸ் நாட் அபவுட் 1 month பண்ணோம் 3 months பண்ணோம் ஓகே ஒரு 5 kg ரெடியூஸ் ஆச்சு அப்படி கிடையாது. நீங்கள் அப்படியே லைஃப் ஸ்டைல் கன்சிஸ்டன்ட் ஆகி அட்லீஸ்ட் 80% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஹார்ட் ரிலேட்டடான டிசீசஸ் வர முக்கிய காரணிகள் என்ன, அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.